பட்டம் வாந்தி வந்துட்டு இருக்கேன். எனக்கு பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணும்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சிருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாம இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனா அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகுல குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆயிடும். நான் என்னதான் பண்ணேன்? வேலைக்கு போறேன் வரேன். ஒரு நிம்மதி இல்லைன்னா என்ன பண்றது? ஒரு மரியாதை இல்லைன்னா என்ன பண்றது? வீட்டில் அவ்வளவுதானே கேட்கறேன். நான் பேசிக் தானே கேட்கறேன். இதுல என்ன ஆம்பளை பொம்பளை எனக்கு புரியல. சீக்கிரம் குத்துங்க, வாங்கிக்கிறேன் நானு. அப்படிதான் என்ன பின்னால் வேலைக்கு போயிடுறேன் நானு. ஏன் இப்ப நான் வெளியே போயிட்டு யாரு கூடயோ போனதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நான் 2 வருஷம் ஹோட்டல்ல அங்க இங்க தங்கினதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்ல, யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் சொல்லல. 4 வருஷம் இன்னையோட 4 வருஷமா எனக்கும் அவங்க சம்பந்தம். இப்ப நடந்ததுதான் அவங்க எல்லாருக்கும் தேவை. அதுதான் அப்படியே ஜோடிச்சு இப்படி பண்ணி கிளாசிக் வச்சிருப்பாங்க. நிறைய ஏஐல கிரியேட் பண்ணி எவிடன்ஸ், எனக்கு தெரியாது, அது ரியல் எவிடன்ஸே எடுத்துட்டு வருவாங்க. எனக்காக பேசுறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் தப்பு. ஒருத்தரோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, ஒருத்தரோட இமேஜ்ல விளையாடக்கூடாது. என்ன நடந்துச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ இருந்து பாருங்க 2 நாள் முடியுமா? இல்ல, இப்ப இருந்தவங்களுக்கு தானே தெரியும். நீங்க ஏன் பேசுறீங்க? சைபர் புல்லிங் பிரிக்ஸ். உங்களால ஒரு நாள்ல இருக்கட்டிலே அசிங்கமா இருக்கக்கூடிய நிலைமையில நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஹேர் கலர் போட்டிருக்கேன், மேல ஷவர் கேப், குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ. அண்ட் இட்ஸ் அபவுட் ஜெயம் ரவி, கெனிஷா, ஆர்த்தி. ஜெயம் ரவியும் கெனிஷாவும் என்ன தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு பண்ணாங்க? சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு. எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க. இது ஒரு வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்ப கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. இவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாரு அந்த பொண்ணுக்கு. ஆல் விமென் டோன்ட் யூ ஆல் வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் ஹர்? வை கான்ட் யூ ஆல் பி ஹாப்பி ஃபார் கெனிஷா? இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா? அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. யூ ஆர் டேக்கிங் ஹர் சைடு. Who is that? Who is that ex-wife of his? What work of hers have you all seen except her Instagram photographs? You're just supporting her for her looks. அப்பனா நீங்க அவங்கள பார்த்து ஜொல்லு விடுறீங்க. என்ன தப்பு பண்ணா? யாரும் போடாத மியூசிக் வீடியோஸா போட்டாங்க. இப்ப மட்டும் உங்க கண்ணுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் உறுத்துது. ஆண்ட்ரியா ஸ்டேஜ்ல போடுற ட்ரெஸ் தான் அவங்களும் வீடியோல போடுறாங்க. வித்யா வாக்ஸ் வயல்ல பாடுற பாட்டு தான் இவங்களும் பாடுறாங்க. உடனே பாடி ஆஃப் ஒர்க் டிஸ்கிரெடிட் பண்ணிட வேண்டியது. ஜெயம் ரவியோட ஒர்க் டிஸ்கிரெடிட், கெனிஷா ஒர்க் டிஸ்கிரெடிட். அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? பிளைண்ட் ஏதோ டார்க் ஏஜஸ் மாப் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு. ஒண்ணு ஜெயம் ரவி அவர் பேர்ல இருந்து ஜெயம் எடுக்காம இருந்திருக்கலாம். தட் டசன்ட் பிலாங் டு யுவர் டாடி, இட் பிலாங்ஸ் டு யூ. யாருமே ஜெயம்ன்ற பேரை ரவி மோகன், சாரி, அவர் எடிட்டர் மோகனோடயோ ராஜாவோடயோ அசோசியேட் பண்றது கிடையாது. இட் இஸ் ஸ்டக் டு யூ. ஜஸ்ட் கோ பேக் டு தட். அதுல ஒரு கிரிஞ்சும் கிடையாது. ஒரு பார்ட் 2வும் எனக்கு போடணும்னு இருக்காது. குளிச்சுட்டு ஐ ஷல் போஸ்ட் இட். ஸோ இந்த ரவி கெனிஷா விஷயத்துல ஒரு இஷ்யூவா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஷீ இஸ் கெட்டிங் ஷேம்ட் ஃபார் த கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் சாய்ஸஸ் ஷீ மேக்ஸ். அவங்க எப்பவுமே பிராலையும் ஸ்கர்ட்லையும் பிராலையும் ஜீன்ஸ்லயும் பிராலையும் அது பிரா இது பிரா அப்படின்னு வராங்கன்றீங்க. உங்க பசங்க அதெல்லாம் போடலையா? 10 வயசுல 12 வயசு மதுரை கோயம்புத்தூர் பக்கம் சின்ன குழந்தைங்க அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ரீல்ஸ் போடலையா? Let's look at this from the point of view of the freedom of decision given to you according to your age, not your body type. உங்களுக்கு ஏதோ வளர்ச்சி இருக்குன்றதுனால நீங்க அதை போடக்கூடாதுன்னு ஆண்கள் சொன்னது தப்பு. Can we just cancel that? இன்ஃபேக்ட் சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன கேர்ள்ஸ்க்கு அவங்க அம்மா அப்பா கண் பார்வையில அவங்க அந்த மாதிரி க்ளோத்ஸ் போடுறாங்கன்னா அது தப்பு. வளர்ந்தவங்க, whether it's a woman or a man, gets to choose what they want to wear. Are we clear on this? What dictates your appearance and what you wear? Your experiences. Trauma இருந்தா இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. என்ன பாருங்க, it's called healing. This is called healing. கெனிஷா ஒண்ணு கஷ்டப்படாம முன்னுக்கு வந்தவங்க கிடையாது. அவங்க பாவம் பட்ட கஷ்டத்தெல்லாம் அவங்க தான் கிரியேட் பண்ணாங்கன்னு புட்டு வச்சிட்டு இருக்காங்க யூடியூப்ல கேன்சலர்ஸ்.
And why this relationship might have been a mistake to begin with is mostly trauma bonding வந்து ரொம்ப நாள் ஓடாது. But they are being strong enough to, cross that fence and appear in public together. இங்க இதை விட கண்ணியமா எப்படிங்க ஒரு கல்யாணத்துக்கு வர முடியும்? எந்த ஹேசியத்துல, அதாவது எந்த தகுதியில அவங்கள கூட்டிட்டு வந்தாங்கன்னா இட்ஸ் none of your business. It's a +1. You should be glad you got to see the photographs. They're being honest. மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கிட்டாங்கன்னா இட்ஸ் a cute expression of love called twinning. இன்ஃபுளுசர்ஸ் பண்ணாங்கன்னா கை தட்டுவீங்க, இவங்க பண்ணாங்கன்னா காரி துப்புறீங்க. அங்க பெரிய பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க எல்லாருமே. என்ன பாடி லாங்குவேஜ் பாத்தீங்க அங்க நீங்க? போத் ஆஃப் them were very secure in their spaces. இவங்க கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்கா உணர்றாங்க. அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே தெரிஞ்சு he just extends his pinky. That's all. அவங்க பிங்கி கோச்சுக்கிட்டு காருக்குள்ள போறத போடுங்க. ஏஐ ப்ளீஸ் போடுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கட் பண்ணி அவர் அப்படியே தூக்கிட்டு போறாரு காருக்குள்ளன்னு போடுங்க. Clothing, body language, have we covered? If you have any questions about this, please post below. And you're all crying about the children. அவங்க என்ன அம்மாவும் நீயே அப்பாவும் நீயன்னு அனாதாலயத்துல நின்னுட்டு அழுதுட்டு இருக்காங்க. பங்களால ஒரே செல்லமோ செல்லம் அவங்களுக்கு. பாட்டி செல்லம், அம்மா செல்லம், அத்தை, சித்தி, ட்ரிஷா, குஷ்பு, எவ்வளோ ஆண்டிஸ் செல்லம். இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கிறவங்க வரலாறுலயே விவாகரத்து பண்ணதே இல்லையான்னு அவங்க சொல்றாங்க. நீங்க நம்புறீங்க? இவர் 5 பக்கத்துக்கு கதறாரு, நம்ப மாட்டீங்க. இவர் எவ்வளோ செக்யூர் இன் இஸ் மாஸ்குலினிட்டினா சொல்றாரு, I had to walk out of my house in my night clothes. What more do you want to hear? அது என்ன பிராண்டுன்ட்டா? ஜெயம் ரவிக்கு அந்த பசங்க மேல அவ்வளவு அட்டாச்மெண்ட் ஆகலன்னு which what happens in so many families. பொண்ணோட அம்மா will make sure that 2 பசங்களும் அப்பனோட அட்டாச் ஆகாம அப்படியே அவங்க கண்ட்ரோல்லயே இருக்கணும்னு. ஒரு grown man அவங்க கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க தெரிஞ்ச பொம்பளைங்க 2 சின்ன பசங்களை அவங்க கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துட மாட்டாங்களா? Trust me, those kids are happy. What makes you think they're unhappy? நீங்க ஹைட்ஸ் ஆஃப் ஸ்டூபிடிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த 2 குழந்தைகளும் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்குங்க ஊட்டி ஸ்டேஷன்ல. One boy is hooked to his mobile. நிமிந்து பார்க்க கூட இல்ல. அது என்ன ட்ரெயின் ரயில்வே தண்டவாளத்துல ட்ரெயின் வர சத்தம் கேக்குதுன்னா she's trying to show that her kids are losing their mental balance. She's not being a very nice mother. Kids யூஸ் பண்ணி அவங்க பண்ற attention seeking உங்களுக்கு தெரியலையா? Attention seeking, the very words that Jayam Ravi has been brave enough to use, I'm also using. I see it. Don't you all see it? Stop doing this. Kulandenga. Evlo kulandenga actually learn to respect and love their stepmothers. Please, Shahid Kapoor. Vanga alla motherhood kodi tukals. Vanga. I'm waiting to read your comments.